the bell icon on YouTube and don't miss another update. எப்படியாச்சும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஐரோப்பாவை விட்டு ஓடி தொலையாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு செய்தியும் ஐரோப்பிய தலைவர்களை திடுக்கிட வைக்குது. காரணம் என்ன அப்படின்னா, யுத்தம் ஆரம்பிச்சு ரஷ்யாவை கிழிச்சு போடுவோம், ரஷ்ய பொருளாதாரம் விழுந்துரும், என்னெல்லாம் சொல்லி திட்டம் போட்டார்களோ அது எல்லாம் பேக் ஃபயர் ஆகி ஐரோப்பாக்குள்ளதான் ரொம்ப வேகமா நடக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயுமே அவங்க எங்கேயாச்சும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெரும் செலவை கட் பண்றேன் அப்படின்ட்டு உக்ரைன் பக்கம். ஆனா உக்ரைன் பக்கம் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அவர்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது தனி கதை. அதை அடுத்து பார்க்கலாம். ஆனா ஐரோப்பால உள்ள நாடுகள் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி தான். கூடுதலான விலைக்கு எனர்ஜி டிவிஷன் மொத்தமும் இயங்க வேண்டிய கட்டாயம் ரஷ்யாவை பகைச்சுக்கிட்டனால. அது போக செலவும் கூடுதல். என்னதான் அமெரிக்கா ஆயுதங்களை பம்ப் பண்ணாலும் நீயும் பம்ப் பண்ணு அப்படின்னா அந்தந்த நாடுகளோட தகுதிக்கு ஏத்தாப்புல அவர்கள்கிட்ட இருந்து அமெரிக்கா ஆயுதங்களை பிடுங்கிடும். அதே மாதிரிதான் அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிடுவாங்க. இப்படி எல்லாமே கையில இருந்து போட்டும் மக்கள் மத்தியிலேயோ இல்ல ஐரோப்பாவுக்கோ எந்த லாபமும் இல்லையே அப்படின்னு கதரும் போதுதான் இன்னொரு ரிப்போர்ட்டும் வருது. என்ன அப்படின்னா, உலகத்தோட 4வது பொருளாதார நாடா ரஷ்யா இருக்கு அப்படின்னு. என்னடா யுத்தம் நடக்குது, தடைகள் போட்டிருக்கோம், இதை தாண்டி ஜெர்மனியை பின்னாடி வீசி ஜப்பானை பின்னாடி வீசி ரஷ்யா வந்து நிக்குதே அப்படிங்கிற வேதனையில ஐரோப்பிய தலைவர்கள் இருக்கார்கள். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? தப்பிக்கவே முடியாது. கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரையும் தப்பிக்க முடியாது. ஐரோப்பா இப்படி சிக்கி தவிக்க வேண்டியதுதான். இதோட ஒரு பிரதிபலிப்பா தான் ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல்ல இட்டாலியோட கை ஓங்குனது. பிரான்ஸ் ஜெர்மனி கையை காட்டிலும் இட்டாலி அங்க ஓங்குனதுக்கு ஒரே காரணம் இதான். ஏன் அப்படின்னா, மெலோனியை பொறுத்த வரையும் ரஷ்ய எதிர்ப்பு அப்படிங்கெல்லாம் ஒன்றும் கொடிகட்டி பறக்கல. அவர்கள் தங்கள் நாட்டு சிந்தனை மட்டும்தான். அதே மாதிரி பிராந்தியத்துல வளர்ச்சி, ஆனா அது ரஷ்யாவுக்கு எதிரான வளர்ச்சி, அமெரிக்கா பின்னாடி போற வளர்ச்சி, இதை பூரா தூக்கி வச்சிருச்சு. அதனாலதான் இட்டாலியோட கை ஓங்கி இருக்கு. இது தெளிவா ஜெர்மன் பிரான்ஸுக்கு விழுந்த ஒரு அடி. இப்படி விழுகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பொருளாதார பட்டியல் வெளியில வந்து ஷாக் ஆகி போச்சு. அமெரிக்காவை ப்ரெஷர் பண்ணார்களா என்னன்னு தெரியல. அமெரிக்கா 2 களத்துல அக்ரெசிவா மாத்துது. ஏன்னா ஒரே அடியா ஐரோப்பா இவர்கள் கையை விட்டு போச்சு. அதாவது அமெரிக்கா போற முக்க பூரா ஐரோப்பா பின்னாடி வரணும். வராட்டி அமெரிக்கா போறதே நிறுத்திடும், ஸ்லோ கொடுத்துரும். அமெரிக்கா எப்பயுமே ஒரு கூட்டணியோட செல்லக்கூடிய நாடு. என்ன, அந்த கூட்டணிக்கு தலைவன் அமெரிக்கா, அவ்வளவுதான். ஆனா கூட்டணி இல்லாம எங்கேயுமே போக மாட்டார்கள். அதனால டக்குன்னு இடத்த மாத்த முடியுமா? இது யுத்தகலம். ஏதோ விளையாட்டு போட்டி அப்படின்னா ஸ்டேடியத்தை மாத்தலாம், ஏன் நாட்டையே மாத்தி நடத்திட்டு போகலாம். ஆனா யுத்தகலத்தை அப்படி செய்ய முடியுமா? அன்னை அமெரிக்கா நினைச்சாலும் செய்ய முடியாது. ஆனா மெல்லமா 2 விவகாரங்கள்ல பத்த வைக்கிறார்கள். எங்க அப்படின்னா, ஒண்ணு வடகொரியா, இன்னொன்னு கியூபா. கியூபாவை நோக்கி ரஷ்யா பெரிய அளவு தன்னோட கடல் பலத்தை காட்டுது. அப்படி கடல் பலத்தை காட்டும் போது அங்க ஒரு நியூக்ளியர் சப்மரைனை அனுப்புறார்கள். அதை இப்ப கையில அமெரிக்கா எடுத்துக்கிச்சு. நியூக்ளியர் சப்மரைன் இந்த ரீஜனுக்கு வந்தா எங்க அமைதியே கெட்டு போயிரும் அப்படின்னப்ப கியூபா சிம்பிளா சொல்லிடுச்சு, டே வரது நியூக்ளியர் சப்மரைன், ஆனா அதுல நியூக்ளியர் வெப்பன் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு கியூபா விலகிக்கிச்சு. கியூபா விலகினாலும் அந்த பகுதிக்கு அமெரிக்கா தன்னோட போர்க்கப்பல்களை அனுப்பிச்சிருக்கு. அங்க நேரடியா அடிச்சுக்குவார்களா? யாருக்கு தெரியாது. அடிச்சுக்க வாய்ப்பு இல்லை. அடிச்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி அந்த பக்கம் அமெரிக்கா உஷ்ணத்தை கூட்டும் போது அடுத்த குறி அப்படிங்கிறது வடகொரியா. வடகொரியாவுக்கு ரஷ்ய அதிபர் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கும்போது அங்க கிராஸ் பார்டர் ஃபயர் ஏற்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி கிராஸ் பார்டர் ஃபயர் ஏற்பட்டா அடுத்து கனரக தாக்குதல்களையும் கடந்த 2 வருஷங்கள்ல கிராஸ் பார்டர் ஃபயர் வந்துச்சுன்னா உடனடியாக ஆர்ட்லரி தாக்குதலை வடகொரியா ஆரம்பிச்சிடும். வடகொரியா ஆர்ட்லரி தாக்குதல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இவர்கள் பங்குக்கு இவர்கள் ஆர்ட்லரியும் எடுக்கிறார்கள், படார்னு மிசைல்களையும் தட்டி விடுறாங்க. ஆனா இந்த மாதிரி எந்த ஆக்ரோஷமும் நடக்கல. கிராஸ் ஃபயரோட நின்றுச்சு. கிராஸ் ஃபயர் ஸ்டார்ட் ஆனது தென்கொரியால இருந்து அப்படின்னு வடகொரியா குற்றஞ்சாட்டுது. தென்கொரியா இதை ஆமான்னு சொல்லலை, இல்லேன்னு சொல்லலை. அப்ப பயப்பிள்ளைக ரஷ்ய வருகையை ஒட்டி ஒரு தாக்குதல் அப்படின்னு காட்டியிருக்கார்கள். அப்படி வடகொரியா தென்கொரியா யுத்தம் பத்திக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்ப களத்தை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு ஐரோப்பால உள்ள தலைவர்கள் என்றார்கள். அந்த ஊர் நியூஸ் ஏஜென்சியும் அதை நோக்கி தான் எல்லா விஷயங்களையும் வெளியிடுறார்கள்.
அப்படி இருக்கும்போது இந்த 2 இடத்தும் இன்னைக்கு பத்திக்கல. வடகொரியாவை பொறுத்தவரைக்கும் காலங்காலமா அமெரிக்காவுக்கு தொல்லை தான். கியூபாவை பொறுத்தவரைக்கும் காலங்காலமா அமெரிக்காவுக்கு தொல்லை தான். உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 2 நாடுகள் கூட ரஷ்யா நெருக்கத்தை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் போய் அங்க ஹீட்டை ஜெனரேட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஒண்ணுதான். ஐரோப்பாவோட பிரஷர் எப்படியாச்சும் இங்க இருந்து தூக்கிட்டு போகும் யுத்தத்தை அப்படின்னு பெரும் அழுத்தம். அந்த அழுத்தத்துக்கு பைடன் அப்படியே தலையை சாய்க்கிற மாதிரி 2 இடங்கள்ல டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறனால 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. காரணம், இனி வருங்காலங்கள் ஏற்கனவே நடந்த ஜோனில் பைடன் எவ்வளோ ஆக்ரோஷத்தை வேணாலும் காட்டலாம். அமெரிக்க சிஸ்டம் அதுக்கு ஒத்துக்கும். ஆனால் புதுசாக வெவ்வேறு பகுதிகளில் ஜோனில் அமெரிக்கா வெறி பிடிச்சு குறி வைக்கிறத அமெரிக்க சிஸ்டம் ஒத்துக்காது. ஏன்னா எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு புது அதிபரோட பார்வை வேற மாதிரி இருக்கும். அந்த கட்சியோட பார்வை வேற மாதிரி இருக்கும். அதனால புதுசான இடங்கள்ல அதிபர் ஏதும் திட்டம் போடுறாரு அப்படின்னா அங்கே உள்ள பல அமைப்புகள், பென்டகன் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், செனட்டு, காங்கிரஸ் அப்படின்னு எல்லாரும் செக் பாயிண்ட் போட்டு வேண்டாம் அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே பைடனுக்கு கிடைக்காது. அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படுத்தலாமான்னு கேட்டால் செயல்படுத்தலாம். ஆனால் அது ஒரு பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா ட்ரம்ப் கோர்ட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பைடனும் கோர்ட்டில் போய் உட்காரணும். அதை பைடன் விரும்புவாரா அப்படின்னு கேட்டால் விரும்ப மாட்டார். அதனால இப்போதைக்கு கியூபா, வடகொரியாவை நோக்கி ஒரு யுத்தம், போர் மேகங்கள் அங்கே சுத்துதான்னு கேட்டால் போர் மேகங்கள்லாம் சுத்தலை. கீழே போர்க்கப்பல்கள் தான் சுத்துது.